வெல்கம் டு மெய்யொலி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம சமச்சீர் கல்வி 10th ஸ்டாண்டர்ட் 3.4ல் ஃபஸ்ட்டு சம் போட போகிறோம். ரெடியூஸ் த ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் டு ஈஸ் லோவஸ்ட் ஃபார்ம். இப்போது இதை லோவஸ்ட் ஃபார்மில் போட சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ். இது பார்த்தாலே தெரியுது எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் ஃபார்முலா. இது 1 ஸ்கொயர் போட்டாலும் 1 தான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு போடலாமா? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் ஃபார்முலாவில் இருக்குது. அதோட ஆன்சர் ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி. இப்போது எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 ஸ்கொயர்னா எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் மைனஸ் 1. அதாவது ஏன்ற இடத்துல எக்ஸு, பின்ற இடத்துல 1 போட்டு ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து டெனாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ். இதில் எக்ஸ் காமனாக இருக்கிறதுனால எக்ஸை தனியாக எடுத்துட்டேன். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸு. இப்போ ரெண்டுத்துலேயும் எக்ஸ் ப்ளஸ் 1 காமனாக இருக்குது, அது கட் பண்ணிட்டோம். அப்போ மேலே என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 1, கீழே எக்ஸுன்னு இருக்குது. இதே கட் பண்ணிட்டோன்னே எக்ஸ் மைனஸ் 1 கீழே எக்ஸுன்னு இருக்குது. இப்போ அடுத்த சம் போடுறோம். செகண்ட் சம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x ப்ளஸ் 18 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4. இப்போ இது பார்த்தாலே தெரியுது ஃபேக்டரைஸ் பண்ணணுன்னு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x ப்ளஸ் 18. இப்போ ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் உங்களுக்கு மைனஸ் 11 வரும். அதே ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 18 வரணும். இப்போ மைனஸ் 9 மைனஸ் 2 ஆட் பண்ணுங்கள். மைனஸ் சைன் போட்டு 9 2 ஆட் பண்ணால் 11, மைனஸ் 11. மைனஸ் 9 இன்ட்டு மைனஸ் 2, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 2s are 18. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. எக்ஸ் மைனஸ் 9, எக்ஸ் மைனஸ் 2. அதுதான் மேலே போட்டிருக்கு. அடுத்தது கீழே இருக்கிறதையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் மைனஸ் 4 வரணும். அதே ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 4 வரணும். இப்போ மைனஸ் 2 மைனஸ் 2, மைனஸ் 2 மைனஸ் 2 ஆட் பண்ணால் மைனஸ் சைன் போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மைனஸ் 4. மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 2s are 4. இதுலேயும் ஆன்சர் கிடச்சிருச்சு. எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் மைனஸ் 2. இப்போது டெனாமினேட்டர் நம்ம என்ன போட்டிருக்கோம்? எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் மைனஸ் 2 போட்டிருக்கோம். இதில் காமனாக எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது, அதை கேன்சல் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன வந்தது? எக்ஸ் மைனஸ் 9, எக்ஸ் மைனஸ் 2. இதுதான் ஆன்சர். அடுத்தது தேர்டு சம் 9x ஸ்கொயர் ப்ளஸ் 81x பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 9x. இதில் பார்த்தாலே தெரியுது 9 டேபிள் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால 9 வெளில எடுத்தேன். எக்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால எக்ஸை வெளில எடுத்தேன். 9x வெளில எடுத்தால் 9x கூட x மல்டிப்ளை பண்ணால் 9x ஸ்கொயர், 9x கூட 9 மல்டிப்ளை பண்ணால் 81x. இப்போ டெனாமினேட்டரில் x காமனாக இருக்கா, x வெளில எடுத்தோம். x கூட x ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப், x கூட 8x மல்டிப்ளை பண்ணால் 8x ஸ்கொயர், x கூட மைனஸ் 9 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 9x. இப்போ இது கீழே இது ஒன்றும் பண்ண முடியாது. கீழே இருக்கிறத நம்ம டெனாமினேட்டரை இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ் 9, ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் ப்ளஸ் 8 வரணும். அதே ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 9 வரணும். அப்போது ப்ளஸ் 9 மைனஸ் 1, 9ல் 1 போச்சுன்னா 8. அதே மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 9 1s are 9. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. எக்ஸ் ப்ளஸ் 9, எக்ஸ் மைனஸ் 1. அதை நான் டெனாமினேட்டராக போட்டாச்சுங்க. போட்டால் எக்ஸ் ப்ளஸ் 9ம் எக்ஸ் ப்ளஸ் 9ம் கட் ஆகிடும். எக்ஸும் கட் ஆகிடும். பேலன்ஸ் இங்கே இருக்கிறது 9, டெனாமினேட்டரில் இருக்கிறது எக்ஸ் மைனஸ் 1. அப்போ ஆன்சர் 9 பை எக்ஸ் மைனஸ் 1. இப்போ ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம், பி ஸ்கொயர் மைனஸ் 3p மைனஸ் 40 பை 2p கியூப் மைனஸ் 24p ஸ்கொயர் ப்ளஸ் 64p. இதையும் பார்த்தா நம்மளுக்கு தெரியுது ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். அது ஃபேக்டரைஸ் பண்ணி ஆன்சர் போடுறோம். p ஸ்கொயர் மைனஸ் 3p மைனஸ் 40. ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் மைனஸ் 3 வரணும். அதே ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 40 வரணும். இப்போது மைனஸ் 8 ப்ளஸ் 5. இது சப்ராக்ஷன், மைனஸ் தான் கிரேட்டர். மைனஸ் போட்டு 8லேருந்து 5 போச்சுன்னா 3. இதில் மைனஸ் 5 மைனஸ் 8 ப்ளஸ் 5, மைனஸ் 2 ப்ளஸ் மைனஸ் 8 5s are 40. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருது p மைனஸ் 8, p ப்ளஸ் 5. அதை மேலே போட்டேன். இப்போ இதில் காமனாக என்ன இருக்குதுன்னு பார்த்தா 2 டேபிள் ஆன்சர்ஸ் இருக்குது. 2pயும் காமனாக இருக்குது. அதனால் 2p வெளில எடுத்து இதில் மல்டிப்ளை பண்ணி போடுறோம். 2p கூட p ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணால் 2p கியூப், 2p கூட மைனஸ் 12pனா 24p ஸ்கொயர், 2p கூட 32 மல்டிப்ளை பண்ணால்
64p. இப்போ இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். p² minus 12p plus 32. ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் நம்மளுக்கு -12 வரணும். அதே ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு +32 வரணும். அதுதான் -8 -4 ஆட் பண்ணால் -12 -8 into -4 minus into minus plus 8 4s are 32. நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருது p minus 8 p minus 4. அதுதான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ p minus 8க்கும் p minus 8க்கும் கேன்சல் ஆகிடுச்சு. மேலே என்ன இருக்குது, p plus 5, கீழே 2p p minus 4. p plus 5 2p p minus 4 இது ஆன்சர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னை கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.